மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தீயுடன் சங்கமமானது மாவையின் உடல். மாவையின் மரணத்திற்கு காரணமான தமிழரசு கட்சியின் துரோகிகள். காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பதாகை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகள் விரைவில் அம்பலம். வெளிவரப்போகும் உண்மைகள். யாழ் மாவட்டத்தில் 162 ஆளணி வெற்றிடங்கள். அரச அதிபர் பிரதீபன் தெரிவிப்பு. யாழில் குளத்தில் இருந்து முதியவரின் சடலம் மீட்பு. தொடர்வென விரிவான செய்திகள். மாவை சேனாதிராஜாவின் உடல் தகனம் செய்யப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரான மாவை சேனாதிராஜா உடல்நலக்குறைவினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் கடந்த 3 நாட்களாக பொதுமக்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் அஞ்சலிக்காக அவரது உடலானது வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை இறுதிக்கிரியைகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று மதியம் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் இழப்பு தமிழ் அரசியல் களத்தில் பாரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழ் அரசியல் தலைமைகள் மீதான மக்களின் வெறுப்பையும் சம்பாதித்துள்ளது. சுகையீனம் காரணமாக கடந்த 28ஆம் திகதி யாழ் போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட மாவை சேனாதிராஜா 29ஆம் திகதி தனது 82வது வயதில் உயிரிழந்தார். மாவை சேனாதிராஜாவின் பூத உடல் மாவட்டபுரம் இந்து மயானத்தில் இன்று பகல் 2 மணிக்கு அக்கினியில் சங்கமமானது. இந்த நிலையில் மாவை சேனாதிராஜாவின் மரணத்திற்கு காரணமான தமிழினத்தின் தமிழரசு கட்சியின் துரோகிகள் என பெயரிடப்பட்ட பதாகையொன்று மயானத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. குறித்த பதாகையானது வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் தேசியத்தை நேசிக்கும் தமிழ் மக்கள் என தெரிவிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த பதாகையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் என பலதரப்பட்டோரின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மாவையின் இறப்பு உடல்நலக் குறைவை தாண்டி மன அழுத்தத்தால் ஏற்பட்ட ஒரு விடயம் என அனைவராலும் தொடர் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அத்தோடு மாவையின் உறவினர்களும் சில அரசியல் தலைமைகளை மாவையின் இறுதிக்கிரியைகளில் கலந்து கொள்ளக்கூடாது என எச்சரித்து இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அவ்வாறு எச்சரிக்கப்பட்டவர்கள் இறுதிக்கிரியைகளிலும் கலந்து கொள்ளாத நிலையில் ஒருவேளை இவர்களின் தொடர் அழுத்தத்தின் காரணமாகத்தான் மாவை பாதிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் சமூக ஊடகங்கள் உட்பட்ட அதே கட்சியை சார்ந்த முன்னாள் உறுப்பினர்களும் கருத்து தெரிவித்து இருந்தனர். இவ்வாறான சூழ்நிலையில் தற்போது குறித்த பதாகைகள் காட்சியளிக்கப்பட்டிருப்பதும் தமிழ் அரசியல் தலைமைகள் மீதான தமிழ் மக்களின் ஆதங்கத்தையும் மற்றும் கோபத்தையும் வெளிப்படையாக காட்டுவதாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியில் உள்ள வழிமுறை மற்றும் அதன் உண்மையான விவரங்கள் சில நாட்களில் வெளிப்படும் என்று கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பில் உள்ள தேவாலயம் ஒன்றில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு முன்னாள் தலைவர்கள் தங்கள் நேர்மையையும் பொறுப்பையும் மறந்து அதிகாரத்தை பெறவும் பராமரிக்கவும் எவ்வளவு ஊழல் நிறைந்த விரும்பத்தகாத மற்றும் அழிவுகரமான செயல்களை செய்தார்கள் என்பது இப்போது வெளிப்பட்டு வருவதாகவும் கருத்தினால் கூறியுள்ளார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலும் அத்தகைய ஒரு அழிவுகரமான செயல் என்றும் கருத்தினால் மெல்கம் ரஞ்சித் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி அந்த நபர்கள் உண்மையை மறைக்க எவ்வளவுதான் முயன்றாலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள வழிமுறையும் அது பற்றிய உண்மையும் குறுகிய காலத்தில் வெளிப்படும் என கருத்தினால் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகம் மற்றும் 15 பிரதேச செயலகங்களை உள்ளடக்கிய அரச நிறுவனத்தில் 162 ஆளணி வெற்றிடங்கள் காணப்படுவதாக யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார்.
யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அரசாங்க அதிபர், யாழ் மாவட்ட செயலகம் உட்பட அதன் கீழ் இயங்கும் 15 பிரதேச செயலகங்களில் அங்கீகரிக்கப்பட்ட ஆளணியினருக்கு குறைவாக பின்வரும் பதவிநிலை உத்தியோகஸ்தர்கள் நியமிக்கப்பட வேண்டியுள்ளது. நிர்வாக கிராம உத்தியோகஸ்தர் 6, கிராம உத்தியோகஸ்தர்கள் 65, முகாமைத்துவ உதவியாளர்கள் 27, அலுவலக உதவியாளர்கள் 45, சாரதிகள் 12 மற்றும் மாவட்ட பதிவாளர் திணைக்கள கள உத்தியோகஸ்தர்கள் 8 பேர் உள்ளடங்கலாக 162 ஆளணியினர் தேவைப்பாடு இருப்பதாக கூறியுள்ளார். இந்த விடயத்திற்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, விரைவில் 30,000 பேரை அரச சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். யாழ் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று தெற்கு பகுதியில் உள்ள குளத்திலிருந்து உடலில் கயிறு கட்டிய நிலையில் முதியவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலமானது இன்று அதிகாலை மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் 70 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த முதியவர் வேதனை தாங்க முடியாமல் தனது உயிரை இவ்வாறு மாய்த்து கொண்டதாக தெரிய வருகின்றது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மருதங்கேணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.